இந்த பிரச்சனை இன்னைக்கு வெளிவரதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அதாவது அனிருத் அவர்கள் கல்யாணத்துல இருந்து தான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. சொத்தெல்லாம் புடுங்கி திருப்பியும் நீங்க பார்ப்பனியர்க்கே போய் அடகு வைக்கிறீங்களா அப்படின்ற ஒரு இதுவா கேலி கிண்டலா வந்து பொது வழியில சில கருத்து உழவுறதை நம்ம பார்க்கணும். இருந்து கருணாநிதி குடும்பம் பிரிஞ்சு அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுத்து வெளில வராங்க. அப்போலேருந்து 2 பேருக்கும் சண்டை. அதுக்கப்புறம் தான் மூக்க அழகிரிய ஒதுக்கி வைக்கிறாங்க, ஸ்டாலினை வந்து முன்னிறுத்துறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமித்ஷா அவர்கள் பேசும்போது 11 ஆண்டுல நான் செஞ்ச ஆட்சி நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்றேன், இவர் சொல்றாரு நான் 4 வருஷத்துல என்னென்ன பண்ணன்றதை சொல்லிக்கிறாங்க. மாத்தி மாத்தி அவங்க என்ன பண்றதுன்றதை சொல்லி தான் சண்டை போட்டுக்கிறாங்க. நான் மக்களுக்காக இதை பண்ணன்றது அவங்க ஒத்துக்கிறாங்களா? இல்லையே. முழு மனசோட வெளிப்படையா போய் சொல்றாங்கல்ல. இதுல கனிமொழி அவர்களை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. பாவம் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். ஒரே ஒரு பெண் போராளியா அவங்க வந்து குடும்பத்தை எழுதி அவங்களால போராட முடியல. இவங்க எப்படி வந்து இந்த மக்களுக்காக போராடுவாங்கன்ற கேள்வி இருக்கு. அப்பயே ஸ்டாலின் ஒரு பேட்டியில என்ன சொன்னாரு, என் குடும்பத்தை சார்ந்தவர்களோ ஆர் என் பையனோ யாருமே வந்து அரசியல் பக்கமே வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஆனா ஒரு பையன் தான் துணை முதலமைச்சர் பையன் தான், ரைட்டா? ஸோ அதுதான் இவங்களுடைய கண்ணாடி வச்சு காமிக்கிறது. அதோடைய ஒரு நீட்சி தான் வந்து இப்போ இன்ப நிதியை வந்து ஆக்குது. இந்த அரசியலுக்கான அச்சாரமா நம்ம பார்க்கலாமா, இது எப்படி பார்க்கலாம் சார்? வேற எப்படி பார்க்கறது? ஸோ இவங்க வந்து குலத்தொழிலை எதிர்த்து தான் போராட்டம் பண்ணாங்க. இப்போ அதே குலத்தொழில தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட குலத்தொழில் என்னன்னா அரசியல். ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பேச போறோம். அதுக்காக நம்ம கூட இணைந்திருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தர்மிக் இந்தியன்ஸ் ஏகே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சன் டிவி பிரச்சனை வந்து ரொம்ப மும்முரமா பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதாவது கலாநிதி மாறன் அவர்களும் தயாநிதி மாறன் அவர்களும் வந்து அவங்களுக்குள்ளேயே நிறைய கருத்து மோதல் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அது? சிஎஸ் இப்போ லாஸ்ட் ஒரு 2 days பாத்தீங்கன்னா அதுதான் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. சன் டிவி குரூப்குள்ள அவங்க பிரதர்ஸ்குள்ள உண்டான குடும்ப சண்டை. மாறனுடைய பசங்க 2 பேர். இது புதுசு இல்லை. இதோடைய ஒரு அச்சாரம் ஆணிவேர் வந்து இவங்களுடைய கருணாநிதி இவங்க அப்பா முரசொலி மாறன் காலத்திலேயே வந்து நிறைய வந்தது. ஸோ இது குடும்ப ஆட்சி தான் இப்போ நடக்கிறது. வந்து எப்படின்னா ஒரு சொத்து சேர்க்கிற ஆட்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சொத்து நிறைய சேர்த்துட்டாங்க. ஸோ இவங்க பிடிஆர் சொல்றபடியே வந்து 30,000 கோடிக்கு மேல சொத்து சேர்த்தாச்சு. ஒருத்தர் வந்து அரசியல் வழியா ஒருத்தர் போயிருக்காரு தயாநிதி, இன்னொருத்தர் வந்து கார்பரேட் வழியா சில விஷயம் பண்ணியிருக்காருங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் இந்த பர்டிகுலர் இது வந்து முரசொலி மாறன் அவர்கள் வந்து கடைசி இறுதி காலகட்டத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி இன்னைக்கு கேள்வி எழுப்பியிருக்காரு தயாநிதி மாறன். அஃப்கோர்ஸ் அக்டோபர் மாதமே ஒரு நோட்டீஸ் கொடுத்ததாகவும் 2024 அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 days பிஃபோர் அனதர் நோட்டீஸ் ஃபாலோ அப் நோட்டீஸ் வந்ததா இது இருக்கு. டீட்டெயில்ஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இவங்க வந்து முறைகேடாக வந்து அந்த ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து சன் டிவியோடைய ஷேர்ஸு அவங்க வந்து அவர் பேர்லேயும், அதாவது முரசொலி மாறன் வந்து இறுதி காலகட்டத்தில் இருக்கும் பொழுது அதை வந்து பப்ளிக் ஆஃபரிங் வந்து ஒரு 2006 போனாங்க இவங்க. அப்போ போகிறதுக்கு முன்னாடி 2003 இவர் பேரில் அப்போ இருந்த மதிப்பு 3,500 ரூபாய் 4,000 ரூபாய் அந்த மதிப்பு உள்ள ஷேரை 10 ரூபாய்க்கு இவர் பேரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. குறைந்த விலையில கிட்டத்தட்ட பல கோடி 12 லட்சம் ஷேர்ஸ் 10 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு. பட் ஆனால் அது வந்து ஒவ்வொரு ஷேர் மதிப்பும் 3,500 4,000 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ அது ஃபர்ஸ்ட். அதோட நிறுத்தலை. அதுக்கப்புறம் அவரு இப்போ இறந்துடுறாரு. இறந்த பிறகு ஒய்ஃப் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க ஷேர்ஸை. அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ண ஷேர்ஸை திருப்பி இவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. இதெல்லாம் வந்து தயாநிதி மாறன் சொல்றக்கூடிய குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் அவங்களுடைய துணை நிறுவனங்கள் அந்த குங்குமம் பப்ளிகேஷன்ஸ், அந்த கால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதெல்லாம் அதுலேருந்தும் சில ஷேர்ஸ்லாம் மாறத சொல்றாங்க. இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இது 2003 காலகட்டத்தில் நடந்த விஷயம். அது ஏன் இப்ப வெளி வருது? 2024 வரதுக்கு உண்டான விஷயம் என்னங்க அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஸோ அதை முடிஞ்ச பிறகு இவர் வந்து நான் சொன்ன கார்பரேட் வழியா இந்த சைடு போயிட்டாரு. இவர் வந்து அரசியல் வந்தவர் 2004
இவரை தான் வந்து சிபாரிசு பண்றாங்க. டெலிகம்யூனிகேஷன்ஸ் மினிஸ்டரா யாரு, தயாநிதி மாறன் தான் வராரு. வந்த பிறகு சும்மா இருக்காரா, எல்லா ஊழலும் பண்ணிக்கிட்டு மாட்டினாரு. ஃபேமஸா இந்த பிஎஸ்என்எல் கேஸ்ல சன் டிவிக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 லைன் அன்ஆத்தரைஸ்டு இல்லீகல் லைன் வந்து கனெக்ஷன்ஸா கொடுத்துருந்தாங்க அந்த சமயத்துல. அது ஒரு கேஸு. அப்புறம் ஏர்செல் மேக்ஸஸ் அதோட சம்பந்தப்பட்ட அந்த கேஸ்ன்னு பல கேஸ்ல வந்து அவரு மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அதுக்கப்புறம் அப்பயே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. அதாவது இப்போ இவங்க வந்து பிரதர்ஸ்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா இவங்க சொத்து அடிக்கிறதுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. எப்படி ஒரு திருபாய் அம்பானிக்கு அப்புறம் அம்பானி பிரதர்ஸ் 2 பேரும், முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி உடைய சண்டை எந்த இதுல இருந்ததோ அதே மாதிரி இங்க சொத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் புரியக்கூடிய நம்ம விஷயம். ஆனால் 2 பேருமே வந்து இல்லீகல் முறையில பணம் சம்பாதிச்சவங்க வந்து நாடே அறியும். இப்ப வந்து இந்த பிரச்சனை இன்னைக்கு வெளிவரதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அதாவது அனிருத் அவர்கள் கல்யாணத்துல இருந்து தான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த பிரச்சனை அது தெரியல, அது என்ன கான்ஸ்பிரசி தியரின்னு தெரியல. பட் அனிருத் வந்து ரீசெண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் அது கிடையாதுன்னு மறுத்திருக்காரு. பட் ஊடகத்திலையும் மற்ற பொது வெளியிலையும் பேசிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவியா மாறன், who is the owner of Sunrisers Hyderabad. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இதை வந்து நான் பொது வெளியில வரக்கூடிய விஷயமா நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, இவங்க எதிர்க்கிறது ஃபுல்லா வந்து பார்ப்பனிய அரசியல் இவங்க பண்றது ஃபுல்லாவே, ரைட்? அந்த இதை எதிர்த்து தான் பண்றாங்க. அந்த குடும்பமே அதற்கு உண்டானது. ஆனா இவங்களுக்கு தேவையானது எல்லாமே அதே அந்த பார்ப்பனிய இவங்க சொல்லக்கூடிய பீப்புள்ஸ் தான். கட்டினா பார்ப்பனிய ஒய்ஃபை கட்டிப்பாங்க, வீட்டில் பூஜை பண்றதுக்கு கூப்பிடுவாங்க, இவங்களுடைய கணக்கு எழுதுறதுக்கு ஆடிட்டர்ஸை அவங்க தான் கூப்பிட்டுப்பாங்க. அப்படின்ற பட்சத்துல இவங்க சொத்தை வந்து திருப்பியும் யாரை எதிர்த்து அரசியல் பண்றாங்களோ அதை எதிர்த்தே இவங்க அந்த சொத்தை அடமானம் வைக்கிறாங்க. பிகாஸ் அனிருத் அகைன் கமிங் ஃப்ரம் திஸ், இவங்க சொல்ற அந்த பார்ப்பனிய பேக்ரவுண்டு. ஸோ சொத்து எல்லாம் புடுங்கி திருப்பியும் நீங்க பார்ப்பனியருக்கே போய் அடகு வைக்கிறீங்களா அப்படின்ற ஒரு இதுவா கேலி கிண்டலா வந்து பொது வழியில சில கருத்து உழவுறதை நம்ம பாக்குறோம். பட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அத்தன்டிகேட் நியூஸ் கிடையாது. இதோடைய டிஸ்பியூட் வந்து ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சிடுச்சு. எப்படின்னா, நீங்க வந்து அந்த தினகரன் அந்த காலகட்டத்துக்கு நீங்க போகணும். 2003 அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் இவர் வந்து மினிஸ்டர் ஆகுறாரு. இவர் வந்து சன் டிவியை நடத்துறாரு, ஃபேமிலி பிஸ்னஸா எடுத்துன்னு வராரு, பெரிய விஷயமா பண்றாரு. அதுக்கப்புறம் அப்பயே அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்ததுக்கு எப்போ இவர் பப்ளிக் ஆஃபரிங் பண்றாங்க. சன் டிவியை வந்து 2006ல பண்றாங்க. 2003ல இந்த விஷயம் நடந்தது. 2006ல பண்ணும்பொழுது அப்ப அந்த பப்ளிக் ஆஃபர் போது ரெட் ஹேரிங் நோட்டீஸ்னு கொடுப்பாங்க. அதாவது அந்த கம்பெனி உண்டான சில விஷயங்களை பொது வெளியில போய் வைக்கணும். ஏன்னா பொது பங்கு சமர்ப்பிக்கணும். அந்த பொதுவா அந்த பங்குகளை எடுத்துருக்காங்களா, ஓப்பன் ஸ்டாக்ல வருது இல்லையா, அதனால. ஸோ அப்ப அதுலயே வந்து இப்போ அந்த ஒய்ஃப் கிட்ட ஷேர்ஸை வித்து அப்புறம் இவர் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டார்ல, அந்த விஷயம் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அப்பயே ஒரு கேஸ் போட்டாங்க இவர் மேல. ஸோ அந்த கேசஸ் எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயே பிரச்சனை 2 ஃபேமிலிஸ்குள்ளும். அதுல தயாநிதி மாறன் இந்த சைடு இல்லாம இந்த சைடு இல்லாம கேட் ஆன் த வால் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த காலகட்டத்துல தான் நீங்க தினகரன் பத்திரிகையில ஒரு சர்வே போடுறாங்க. என்னன்னா, நெக்ஸ்ட் யார் வந்து சீஃப் மினிஸ்டர், யாருக்கு வந்து அதிக இது இருக்குன்னு சொல்லும்போது அப்போ வந்து மு.க. ஸ்டாலினுக்கும் மு.க. அழகிரிக்கும் ஒரு பொலிட்டிக்கல் இது நடந்துட்டு இருக்கு. கருணாநிதி இருக்கும்போது நெக்ஸ்ட் திமுகவுடைய ஆட்சி அதிகாரத்தை யார் கைப்பற்றுவாங்கன்ற ஒரு உட்கட்சியிலேயே அந்த போட்டி நடந்திருந்தது. அந்த காலகட்டத்துல தினகரன் விச் இஸ் கண்ட்ரோல்டு பை கலாநிதி மாறன் குரூப்ஸ், அவங்க ஒரு சர்வே எடுத்துட்டு ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2% தான் வந்து ஸ்டாலின் இவருக்கு வாய்ப்பு, அழகிரிக்கு வாய்ப்பு, மிச்ச 2% கனிமொழிக்கு வாய்ப்புன்னு சொல்லும் பொழுது தினகரன் பத்திரிகையில பெட்ரோல் குண்டு வீசி 3 பேர் இறந்து போன சம்பவம் அது ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் கோடு 2003 டிரான்ஸ்ஃபரு, நெக்ஸ்ட் 2006 அந்த பப்ளிக் ஆஃபரிங் பண்ணும்போது நடக்கிற விஷயம். இவர் ஐடி மினிஸ்டர் ஆகிறாரு, இவர் ஊழல் பண்றாரு. இவர் அந்த 300 பிஎஸ்என்எல் லைன்ஸ் எடுத்ததெல்லாமே வந்து சன் டிவி நெட்வொர்க்காக தான். ஏர்செல் மேக்ஸிஸ் ஸ்கேம்ல இந்த ஹவாலா அண்ட் மணி லாண்டரிங்ல 2 மாறன் பிரதர்ஸுமே இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தினகரனுடைய சர்வே, அதுக்கப்புறம் அங்கேருந்து பிரிஞ்சு வருது. தினகரன்லேருந்து கருணாநிதி குடும்பம் பிரிஞ்சு அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுத்து வெளில வராங்க. அப்போலேருந்தே 2 பேருக்கும் சண்டை. அதுக்கப்புறம் தான் மு.க. அழகிரிய ஒதுக்கி வைக்கிறாங்க, ஸ்டாலினை வந்து முன்னிறுத்துறாங்க. அதே சமயத்துல தயாநிதி மாறன் மேல இருக்கிற நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மாட்டின கேஸ்ல
அவரையும் கழட்டி விடுறாங்க. ஏன்னா மாறன் அந்த ஃபேமிலிக்கும் கருணாநிதி ஃபேமிலிக்கும் உண்டான பிரச்சனை ஒரு இல்ல. ஃபேமிலிக்குள்ள ஆமா. புரியாத புதிர் மாதிரி ஆமா. சுத்தி சுத்தி சுத்திக்கிட்டே வந்துட்டே இருக்கு. இதை நீங்க டாட்டடா நீங்க கனெக்ட் பண்ணி அந்த இன்சிடென்ட்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ தயாநிதி மாறன் கழட்டி விடுறாங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆர் ராசாவை எடுத்துன்னு வராங்க. அதே இப்போ நெக்ஸ்ட் அப்பதான் இந்த 2Gல ஒரு மாற்றுறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி தயாநிதி மாறன் தான் அங்க இருந்தாரு. இந்த தயாநிதி மாறனை கழட்டி விடுறாங்க. ஸோ அதுல இருந்து இவர் வந்து இந்த சைடும் கழட்டி விட்டுட்டாங்க இவரை. கருணாநிதி ஃபேமிலி இப்ப என்னன்னா உதயநிதிக்கு வந்து பக்கத்துல ஸ்டாலினுக்கும் சொம்பு தூக்குற மாதிரி தான் போறாங்கன்னு சொல்லிட்டு டீ கடையில பேசிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து இந்த சைடு இல்லை. அதே சமயத்துல இந்த சைடு அவர் பிரதர் வந்து விஷயம் கொடுக்கலன்ற போது 2 சைடு மாட்டிக்கிட்டு இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு செட்டில்மெண்ட் ஆகாம நடக்கிறது. இதுல இன்னொரு நியூஸ் என்ன வருதுன்னா இவங்களுடைய சிஸ்டருக்கு லாஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சும் போது ஒரு 500 crores செட்டில் பண்ணியிருக்காங்க. அப்போ இவருக்கு செட்டில் பண்ணாம இருந்திருக்காங்க. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு புரசல்லாம் இருந்திருக்கு. அதை மீறி இப்போ வந்து ஒரு பொது வெளியில எடுத்து வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இப்படி பாக்குறோம். போக போக தான் தெரியும் யார் மேல என்ன மாதிரி அலகேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இவர் வந்து கலாநிதி மாறன் பிளஸ் அவங்களுடைய அக்கௌண்டன்ட்டு, அவங்களுடைய ஃபேர்மு, பர்சனல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, அந்த அந்த கம்பெனியில் இருக்கிற சில ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் எல்லாருக்குமே சேர்த்து மொத்தமாக ஒரு 7 பேருக்கு மேலே நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இனிமே தான் 2 பேருமே இது வரைக்கும் பப்ளிக்காக வந்து பேசலை. நோட்டீஸ் மட்டும் தான் வந்திருக்கு. அந்த நியூஸ் தான் வந்திருக்கு. இப்போ இவங்க பேசும்போது தான் சில விஷயங்கள் நமக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க துணை முதலமைச்சரா. இப்ப பாத்தீங்கன்னா இன்பநிதி அவர்கள் வந்து இதுக்குள்ள வந்திருக்காங்க. அதாவது கலைஞர் தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இது எப்படி இது வந்து அரசியலுக்கான அச்சாரமா நம்ம பார்க்கலாமா? இது எப்படி பார்க்கலாம் சார்? வேற எப்படி பாக்குறது? ஸோ இவங்க வந்து குலத்தொழிலை எதிர்த்து தான் போராட்டம் பண்ணாங்க. இப்போ அதே குலத்தொழில தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட குலத்தொழில் என்னன்னா அரசியல். ஸோ ஒரு அந்த வாரிசு அரசியலுக்கும் குடும்ப அரசியலுக்கும் வித்தியாசம். நம்ம வாரிசு அரசியலை பத்தியே பேசவே இல்லை. ஆனா குடும்ப அரசியல் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு அதிகார மையம் குவிஞ்சு கிடக்கு. அது வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு மன்னராட்சி நடத்துறாங்க. இவங்களை சுத்தி இருக்கிற மற்றவங்க எல்லாமே வந்து குறுநில மன்னர்களா இருக்காங்க அந்த அமைச்சர்கள்லாம். ஸோ இவங்களுடைய பேஸ் வந்து கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இது 3 தானே தாரக மந்திரம். ஸோ த என்டையர் ஃபேமிலி, சென்டர் ஆஃப் த ஃபேமிலி விச் இஸ் கருணாநிதிஸ் ஃபேமிலி எடுத்துட்டாங்க சொத்து. ஸோ பண்ற எல்லா கரப்ஷனு, அந்த கரப்ஷன்ல வர மணி எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு இந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு எடுத்துன்னு போய் கொடுக்கணும் ஒரு கமிஷனா. ஸோ இதுதான் இந்த 3 பிரின்சிபிள்ஸ் தான் வந்து டிஎம்கே டி மாடல்ங்கிறது. இந்த விஷயத்துல நெக்ஸ்ட் இவங்களுக்கு என்ன தெரியும்? நெக்ஸ்ட் வரக்கூடிய ஜெனரேஷன்ஸையும் இந்த தொழில் தானே கொடுக்க முடியும். இப்போ நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க ட்ரைனிங் மாதிரி இப்போ நான் டாக்டரா இருந்தேன்னா என் பையனுக்கு அதை சார்ந்த விஷயம் கற்றுக் கொடுப்பேன். நான் ஒரு வக்கீலா இருந்தேன்னா அந்த சார்ந்த விஷயம் கற்றுக் கொடுப்பேன். நான் ஒரு அரசியல்வாதி, ஸோ அரசியல் சார்ந்த விஷயம் கற்றுக் கொடுக்கணும். அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை? ஒரு மீடியா பலம் தேவை, ஒரு கம்பெனி தேவை மணி லாண்டரிங் பண்றதுக்கெல்லாம், அதுக்கப்புறம் கட்டா பஞ்சாயத்து பண்றது, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தான் கற்றுக் கொடுக்க முடியும். ஒரு அரசியல்வாதியா அப்படிதான் கற்றுக்க முடியும். அப்படிதான் அரசியல் தரம் இருக்கு. ஸோ அதோட வரிசையில தான் வந்து இப்போ இன்பநிதி தான் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாம்ப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த டிஸ்பியூட்ஸை பார்த்துட்டாங்க இல்லையா? இவங்க ஏற்கனவே அழகிரி வஸ் ஸ்டாலின் பார்த்தாச்சு, ஸ்டாலின் வஸ் கனிமொழி பார்த்தாச்சு. அதே கனிமொழி அவர்களை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்களா சார்? இதுல கண்டிப்பா அந்த விஷயத்துக்கு வரேன். அதுக்கு முன்னாடி இன்பநிதி வந்து தான் நெக்ஸ்ட் முதலமைச்சர்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 200 ரூபாய் வாங்கிட்டு சில பேர்லாம் இருக்காங்க இல்லையா அந்த டி மாடல்ல. இப்போ எக்ஸ் எம்எல்ஏ வந்து பிபி ராஜன் நினைக்கிறேன், அவரே ஒரு மேடையில் சொன்னாரு, நெக்ஸ்ட் இன்பநிதியை நான் வந்து முதலமைச்சர் ஆக்காம நான் வந்து விட மாட்டேன், அதை பார்க்கறாம என்னுடைய இது வராது அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் மூத்த அமைச்சர்கள் கூட அதே தான் சொல்லியிருக்காங்க. துரைமுருகன்லேருந்து பொன்முடியிலேருந்து எல்லாமே அவங்க வந்து ஆர்.எஸ். பாரதி அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, உதயநிதி அவர்கள் எந்த பதவி கேட்டாலும் அதை கொடுக்கறதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஆமா, இவரே தான் முன்னாடி சொல்லியிருக்காரு இவங்க வந்து துணை முதல்வர் ஆக்குவோன்னு. இப்போ அந்த கருணாநிதிக்கு அப்புறம் அந்த பையன் 2 பேருக்கு சண்டை, ஓகே ஸ்டாலின் வந்தாச்சு. அப்பயே ஸ்டாலின் ஒரு பேட்டியில என்ன சொன்னாரு, என் குடும்பத்தை சார்ந்தவர்களோ ஆர் என் பையனோ யாருமே வந்து அரசியல் பக்கமே வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஆனா ஒரு பையன் தான் இப்போ துணை முதல்வர் பையன் தான், ரைட்டா? ஸோ அதுதான் இவங்களுடைய கண்ணாடி வச்சு காமிக்கிறது. அதோடைய ஒரு நீட்சி தான் வந்து இப்போ இன்பநிதியை வந்து ஆக்குறது. இப்போ பாருங்க, ஒரு ஆள் வந்து ஒரு பதவியில போய் உட்காடுறாங்க, அதுவும் யாரோட பர்த்டே, அவங்க தாத்தாவோட பர்த்டே, அப்படின்னு தாத்தா இல்ல கொள்ளு தாத்தா, இன்ஃபேக்ட் கொள்ளு தாத்தாவுடைய பர்த்டேக்கு வந்து இது June 3. அந்த நியூஸ் நமக்கு வருது வந்து June 18 வருது. ஃபர்ஸ்ட் அது ஒரு கேள்வி.
சரி அப்படியே நியூஸ் வந்தா கூட இவர் 11 மணிக்கு வருவாரு, 5:30 மணி மட்டும் இருப்பாருங்கிறது இன்னொரு பெரிய விஷயமா? இந்த விஷயத்தை யார் கேட்டு அழுதா? யாருமே நீ 11 மணிக்கு வா, 10 மணிக்கு வா, இல்ல வராம கூட போ. அதை பத்திலாம் அது யாருக்குமே அவங்க தேவையில்லை. ஆபீஸ். நீ வந்தா வா, வராட்டி போ. அது உன்னுடைய கட்சி, ஆபீஸ், வாட் எவர் இட் இஸ். பட் இவங்க அரசியல் வாழ்வை இதுல தான் ஆரம்பிச்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அழகரியா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுதான் அப்பெல்லாம் அவங்க வந்து முரசொலியில மேனேஜர் ஒர்க் தான். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சா போய் உட்காரு. இப்போ நாமளே ஒரு பெரிய ஒரு அப்பா வந்து பெரிய முதலாளி துணி கடை வச்சிருக்காருன்னா ஒரு பையன் நெக்ஸ்ட் தான் அவரு தான் உட்கார போறாரு. ஆனா முன்னாடி என்ன சொல்லுவாங்க, நீ போய் அந்த கொஞ்சம் சேல்ஸ் போய் பாரு, கொஞ்சம் இதை போய் பாரு அப்படின்னு கத்துக்கோன்னு சொல்ற மாதிரி இப்போ முரசொலியில போய் கத்துக்கிட்ட மாதிரி இவங்க வந்து இப்போ இதுல போய் கலைஞர் டிவில போய் அந்த இதுல போய் கத்துக்கோன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இதுல கனிமொழி அவர்களை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. பாவம் என்ன சொல்றோம், அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், ஒரே ஒரு பெண் போராளியா அவங்க வந்து குடும்பத்தை எழுத்தே அவங்களால போராட முடியல. இவங்க எப்படி வந்து இந்த மக்களுக்காக போராடுவாங்கன்ற கேள்வி இருக்கு. அப்படியே போராடினா கூட பார்லிமெண்ட் போனா கூட அவங்களுக்கு துணையா பண்றதுக்கு ஒரு 4-5 பேர் வச்சிருக்காங்க கூட்டு. அதை வச்சுக்கிட்டு போயிட்டு அங்கே கோஷம் போடுறது, அங்கே நிற்கிறது, கேன்டீனில் சாப்பிட்றது, அவர் தூத்துக்குடியில் தன்னோட சீட்டை தக்க வச்சுக்கிறது. ஏன்னா அவர் மாறிட்டாங்க எப்பயுமே. இப்போ அந்த நிதி ஃபேமிலியில் அவங்க இல்லை பாவம். இப்போ பேசுறவங்க எல்லாமே வந்து தன்னுடைய சர்நேமை வந்து நிதின்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா கருணாநிதி, உதயநிதி அப்படின்னு இந்த நிதி ஃபேமிலின்னு எடுத்துன்னு வராங்க இல்லையா, எங்க மாறன் வர மாதிரி அவங்க பாவம் நிதின்னு சர்நேம் போட முடியல. அவங்க சொல்லிட்டாங்க நாங்க நாடாருன்ட்டாங்க அவங்க பழைய இதை வச்சுக்கிட்டு. ஸோ அப்போ அந்த ஃபேமிலி விட்டு போயிட்டாங்க அவங்க. அதுவும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பார்ப்பனிய இந்துத்துவ சனாதன கலாச்சாரம் தான். ஸோ பெண் இயக்கத்துக்கு வந்து ஒரு இது கொடுக்காம பாவம் அவங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவங்க எப்படி போராடுவாங்க? ஏற்கனவே நிறைய போராட்டம் முன்னிறுத்தி இருக்காங்க அவங்க. அதாவது தமிழ்நாட்டுல விதவைகள் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய மதுக்கடைகள்லாம் மூடிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டுல இதுவே டாஸ்மாகே கிடையாதான். அந்த போராட்டம் அவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால நெக்ஸ்ட் இந்த மாதிரி போராட்டம் அவங்க பண்றதுக்காக வராங்க. மதுக்கடைகளே இல்லையா சார் தமிழ்நாட்டுல? இல்ல அப்படின்னா அவங்க போராட்டம் பண்ணிருக்காங்களா, அவங்க போராட்டம் பண்ணாலே சக்சஸ் ஆயிடுமே. ஸோ அதனால இந்த போராட்டமும் அவங்களுக்கு சக்சஸ் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜக திமுக அவங்களுக்குள்ள அந்த மோதல்ன்றது ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் எதுக்கு சண்டை போடுறாங்க? மக்களுக்காகவா இல்ல அவங்களுக்குள்ள அந்த கட்சி யார் பிடிப்பாங்க, அடுத்த ஆளுமை யாருக்குன்றதுக்காகவா சார்? சரி, அரசியல் அப்படிங்கறதே வந்து மக்களுக்கு சேவை, அதுதான் மக்களுக்கான சேவை, மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு ரெப்ரசன்டேஷன் தான். நீங்க பொதுமக்களை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு அந்த கவர்னன்ஸ் போறீங்கன்னா ஒரு அடிப்படை சாசனம் புரிதல். பட் ஆனா அது எப்படி ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை நான் கைப்பற்றும் உடைய இடமா போச்சு. அது வந்து இந்த 60 ஆண்டு கால இந்த திராவிடர் கழகம்லேருந்து இந்த திராவிடர் கட்சியிலேருந்து பண்ணக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு சீரழிவா வந்துடுச்சு அது ஆக்சுவலா. அதனால இப்போ ஒரு அரசியல்ங்கிறது வந்து அதிகாரத்தை பிடிக்கணும், அதுல இருந்து நான் ஆளுமை பண்ணணும், அங்கேருந்து நான் காசை கொள்ள அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்டா மாறி. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப அமித்ஷா அவர்கள் பேசும்போது 11 ஆண்டுல நான் செஞ்ச ஆட்சி நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்றேன், இவர் சொல்றாரு நான் 4.5 வருஷத்துல என்னென்ன பண்ணன்றத சொல்லிக்கிறாங்க. மாத்தி அவங்க என்ன பண்றதுன்றத சொல்லிதான் சண்டை போட்டுக்கிறாங்க. நான் மக்களுக்காக இதை பண்ணன்றது அவங்க ஒத்துக்கிறாங்களா? இல்லையே. முழு மனசோட வெளிப்படையா போய் சொல்றாங்கல்ல. இப்போ கத்திப்பாரா பாலம் கட்டியிருக்காங்க. அது நடந்தது வந்து வாஜ்பாய் அந்த ஆட்சி மூலமா. அப்கோர்ஸ் டிஆர் பாலு அப்போ ஒரு அமைச்சரா இருந்தாரு. ஆனா ஃபண்ட்ஸ் எல்லாமே கொடுத்தது வந்து NHAI மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் கொடுத்து தான் அந்த பாலத்தை கட்டினாங்க. இன்னைக்கு அவருடைய ஐடி விங்கோடைய இன்சார்ஜ் TRB ராஜா என்ன போடுறாங்கன்னா போட்டோ போட்டு இதுதான் எங்களுடைய மாடல் பாருங்க நாங்க கட்டின பாலம் சொல்றாங்க. எப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையே வந்து அப்படி ஓப்பனா போட்டு மறைக்கிறாங்க. ஆர் ஸ்டாலினே எடுத்துக்கோங்களேன், இவ்வளோ 98% வாக்குறுதிகளே நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு வந்து ஓப்பனா போய் சொல்றாரு. ஆனா அமித்ஷா அவர்கள் 10% சொல்றாரு. சோ அதுல இருந்தே அவங்க போய் இந்த இது பொய் என்ன எது உண்மைங்கிறது மக்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இப்ப லாஸ்ட் 4 இயர்ஸா நடக்கக்கூடிய இந்த ஊழல் ஆட்சியில ஆன்டி இன்குமென்சிங்கிறத வந்து ஒரு மக்களுடைய வெறுப்பை வந்து அதிகமா சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ 2026 எலெக்ஷனோடைய ரன் அப் நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் பிட்வீன் NDA அலையன்ஸ் அண்ட் DMK அலையன்ஸ் அப்படின்னு மாறுது. அப்போ இங்க நாம பிரதானமா இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இவங்க மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சி, ஊழல் மலிந்த ஆட்சி. ஊழல் கூட ஒரு சமயம் போதை அவ்வளோ இதுவா இருக்கு. இந்த சைடு டாஸ்மாக் உடைய நிலைமை நமக்கு தெரியும். 10 ரூபாய் கமிஷன்ல இருந்து எவ்வளோ கொள்ளடிச்சாங்கன்னு தெரியும். இதை தவிர வன்முறை, பாலியல் வன்முறை, வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு, வன்கொடுமை எல்லாமே வந்து
ஹையஸ்ட் ஆஃப் த ஆர்டர்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதனால மக்கள் வந்து இவங்க வந்து பண்ற ஆட்சி வந்து எப்படிப்பட்ட ஆட்சின்னு தெரியும். இப்போ இவங்க மக்களுக்காக தான் பண்றாங்களா அப்படின்னு அந்த கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க பிஜேபி இங்க தமிழ்நாட்டுல இது வரைக்கும் ஆட்சி பண்ணதில்லை. அப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆட்சி தான். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க, இந்தியா முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது, இன்னைக்கு எந்த ரேஞ்சில் இருக்கு, பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கு, கட்டமைப்பு எப்படி இப்போ உற்பத்தி பண்ணியிருக்காங்க, நம்ம எப்படி ஒரு தைரியமா வந்து எல்லா நாடுகளுக்கும் முன்னாடி நின்றுகிட்டு நம்ம வந்து இந்தியா அப்படின்னு ஒரு பெருமையா பேசக்கூடிய அளவுக்கு நம்ம ஸ்டேட்டஸ் வளர்ந்துருக்கு. ஆஸ் ரீசன்ட் ஆஸ் ஆபரேஷன் சிந்தூர்ல நம்மளுடைய எப்படி ஒரு நம்ம பலத்தை காமிச்சோங்கிற நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். இங்க என்ன சொல்லுவீங்க? இங்க வந்து இப்போ ரீசெண்டா ஆரம்பிச்சுன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிறவன் என்னுடைய திமுக கட்சிக்காரன், போதை வழக்குல சிக்கின சாதிக்கு வந்து என்னுடைய திமுகல முன்னாடி கட்சிக்காரன், இடி ரேட்ல மாத்திர எல்லா அமைச்சரும் வந்து இது ஊழல் வழக்கு, மற்ற சொத்து குவிப்பு வழக்குன்ற எல்லா வழக்கு, இதுதான் டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3னே வந்து அண்ணாமலை ரிலீஸ் பண்ணிட்டாரு. அது தெரியலையா உங்களுக்கு வந்து யார் வந்து ஊழல் பண்ணிக்கிட்டு மக்களுக்காக சேவை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. மக்களுக்காக சேவை பண்றவங்க ஏன் வந்து அவங்க அமைச்சரே வந்து 30,000 கோடி ஊழல் அடிச்சிருக்காங்க, ஒரு குடும்பமே சேர்த்துருக்குங்கிறத எப்படி சொல்றாங்க? அவங்க கட்டுற வாட்செல்லாம் வந்து 2 கோடி 3 கோடி ஒரு வாட்ச், இருக்கிறது 10 காரு, ஒவ்வொரு காரும் இவ்வளோ கோடி, இது கட்டுற வீடெல்லாம் பங்களா, இருக்கிற இடம் ஃபுல்லா பாஷ் ஏரியா, எவ்வளோ இடம் வாங்கியிருக்காங்கன்னு தெரியாது. எல்லாமே வந்து யார் ஓட்டு பணம்னு சொல்லிட்டு இவரு கேட்குறாரு. மக்கள் கேட்குறாங்க, யார் வீட்டு பணத்துல நீ இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு மக்கள் கேட்பாங்க. 2026ல பதில் தெரியும் நமக்கு. ஓகே சார். 2026 தேர்தலில் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்கும். நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த்.